ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். இந்த வருடத்தில் 6 மாதம் நம்ம முடித்து இந்த 7வது மாதத்திலே கர்த்தருடைய கிருபையாலே நாம் வந்து நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போது கடந்த மாதங்களெல்லாம் தேவன் நம்மை நடத்தின கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் நம்மை நடத்துவார். இந்த மாதத்தில் நான் விசுவாசிக்கிறேன், ஒரு சுகமாக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் நம்ம சபையில் கட்டவிழ்க்கப்பட போகுது. நீங்கள் யாரும் பலவீனமாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் யாரும் வறுமையாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் யாரும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஆவியானுடைய வல்லமை இந்த மாதத்திலே அப்படியாய் கடந்து வரப்போகிறது. பாருங்கள், கர்த்தர் அவர் வேத வசனம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் வேண்டுவதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். நாம் அறியாததும் நமக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பாராம். இப்போது ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அதுக்கு ERV போட்டிருக்குது, நீ கட்டளையிட்டார் போதும். பிரைஸ் தி லார்ட். நீ கட்டளையிட்டார் போதும். நீ ஒரே ஒரு கட்டளை மட்டும் கொடுங்க ஆண்டவரே, அது போதும். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தருடைய ஆவியை நம்மளை பார்த்து சொல்ல, நீங்கள் கட்டளையிட வேண்டும். இது கட்டளையிடுகிற மாதம். எதெல்லாம் கட்டளையிட்டு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம், எதெல்லாம் கட்டளையிட்டு நம்ம வாழ்க்கையை விட்டு விலக்க போகிறோம், எதெல்லாம் தேவ வார்த்தை செய்யும்படி பலவந்த பண்ண போகிறோம், 3 காரியங்களை நாம் இந்த மாதத்தில் தியானிக்க போகிறோம். அப்போது உடனே அதுக்கு முந்தின பார்த்தீங்கன்னா 5வது 6வது வசனம், ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில் என்னுடைய வேலைக்காரன் இப்படி வியாதிப்பட்டிருக்கிறான், நீ சொஸ்தமாக்க வேண்டும்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உடனே என்ன செய்கிறேன், வருகிறேன். அப்போ உடனே சொல்கிறான், அதற்கு இயேசு நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும். நீங்கள் எங்கள் வீட்டுக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ஆண்டவரே. ரைஸ்லா கீழே சொல்கிறான் பாருங்க, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை, நல்ல கவனிங்கள், நான் ஒருவனை போ என்றால் போகின்றான், மற்றொருவனை வா என்றால் வருகின்றான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கின்றான். இந்த 3 காரியம்தான். போ, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, போ, வா, செய். கோ, கம், டூ. இதான் நம்ம இந்த மாதத்தில் செய்ய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கோ. எதெல்லாம் வருத்தம், வேதனை, கவலை, பிரச்சனை, கடன், கோ. என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினால தோல்வியே கோ, தோல்வியே போ, பலவீனமே போ, பயமே இயேசுவின் நாமத்தில் போ, சோர்வை இயேசுவின் நாமத்தில் போ. யார் கட்டளையிடணுமா? நாம் கட்டளையிட வேண்டும் என்று தேவன் இந்த மாதத்தில் விரும்புகிறார். இது கட்டளையிடுகிற மாதம். எதெல்லாம் வர வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் சுகமே வா, பணமே வா, ஆத்துமாக்கள் இயேசுவின் வருவதாக, பலன் வருவதாக, உயர்வு வருவதாக. எதெல்லாம் செய்ய வேண்டுமா? நாம் சொல்லணும், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், பாதைகள் நெய்யாக பொழிகிறது என்று சொன்னீரே ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை செய்யுங்க. டூ. பிரைஸ் தி லார்ட். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே.
நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரே, அதை செய்யுங்க ஆண்டவரே. பிரைஸ்லா சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. போ, வா, செய். இங்கிலீஷில் சொன்னால் கோ, கம், டூ. இதை மறக்கக்கூடாது. பிரைஸ்லா. இந்த ஆண்டவர் தன்னுடைய ஊழிய பாதையிலே இந்த 3 காரியங்களை பயன்படுத்தியிருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த பூமியில் எப்படி அதிகாரத்தை செயல்படுத்தினார் என்றால் தம் வார்த்தையால் தான் அதிகாரத்தை செயல்படுத்தினார். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பேசுகிற வார்த்தை மிக முக்கியம். அதனால தான், ஏன்னா நம்முடைய வார்த்தை நம்ம ஒரு மரணத்தையோ வியாதியையோ தரித்திரத்தையோ சோர்வையோ பேசிக்கிட்டு இருந்தால் அது நம்மளை நோக்கி நெஞ்சிரும், வந்துடும். வா, அது நெஞ்சிடும். அவன் சொல்கிறான், 100க்கு அதிபதி, ஒரு வேலைக்காரனை நான் போ என்றால் அவன் போகின்றான், ஒருவனை வா என்றால் அவன் வருகின்றான், ஒருவனை இதை செய் என்றால் அதை செய்கின்றான். ஏன்னா எனக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அதிகாரம் உடையவர்கள், நீங்கள் அதிகாரத்தோடு இந்த காரியத்தை செய்யணும். அப்போ ஜெபம் என்றால் எப்படி ஜெபிக்கணும் என்றால் நாம் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து பேச வேண்டும். பாருங்க, இதே அதிகாரத்தில் 4 சம்பவங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி வருகிறான். ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை குணமாக்க உமக்கு சித்தமானால் என்னை என்ன செய்யுங்க, குணமாக்குங்கன்னு சொன்ன உடனே இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். என்ன சொல்றார் ஆண்டவர்? உன் குஷ்டம் உன்னை விட்டு விலகட்டும், உனக்கு சுகம் உண்டாகட்டும். எதை போக சொல்றாருன்னா, குஷ்டத்தை போக சொல்லிட்டாரு, சுகத்தை வர சொல்லிட்டாரு. அப்படியே நடந்து விட்டது. ஹல்லேலூயா. இப்போ இந்த 3 வார்த்தைகள் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தையை கேட்ட போது ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட, அடுத்த வசனம் பாருங்க, இயேசு 10வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அப்ப என்னன்னு சொல்றாரு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ கோன்னு சொன்னா கோ, நீ மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ அப்படி சொல்லிட்டா உன் வாழ்க்கை இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி ஓடும். இந்த 3 காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ்லா. ஆண்டவர் சொல்றாரு, இது மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விசுவாசம். இந்த விசுவாசம் 100க்கு அதிபதி புறஜாதி, அவன் இஸ்ரவேல் கிடையாது. பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஜனங்க, என் பிள்ளைங்க கூட இப்படி விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு அழுது கிடக்குறாங்க. நம்ம வீட்டில் ஒரு நாய் நுழைந்து விட்டால் நம்ம எப்படியாவது நம்ம என்ன செய்வோம், அதை விரட்டு போ சொல்லுவோம். பிரைஸ்லாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, வியாதி, வறுமை, பிரச்சனை, போராட்டம் அப்படிலாம் இருக்குது பாருங்க. நம்ம அதை பார்த்து பேசாமல் நம்ம என்ன பார்த்து பேசி கொண்டிருக்கோம்னா, அதோடைய நிலைமையே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இனி பிரச்சனையை சொல்ல அந்த பிரச்சனை எங்கே தான் வந்துடும், எங்கே நம்ம சொல்கிறோம் அங்கே நெஞ்சிரும் வந்துடும். கம், வா. பிரச்சனையை சொல்லக்கூடாது. இப்போ ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யவில்லை. அப்போ விசுவாசம் என்பது என்ன? நீங்கள் கட்டளையிடுவது. பிரேசலா. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பிடிக்கலையோ, எதெல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறதோ, எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துகிறதோ, அதெல்லாம் அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிங்கள். மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியே சந்தேகப்படாமல். அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லார், கட்டளையிடுகிற மாதம். என் கடன் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும், என் பலவீனம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும், என் மனசோர்வு இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். எதெல்லாம் நீங்கி போடப்பட்டு இது வர சொல்லணும். சுகமே இயேசுவின் நாமத்தில் வா, பணமே இயேசுவின் நாமத்தில் வா, சந்தோஷமே இயேசுவின் நாமத்தில் வா, சமாதானமே இயேசுவின் நாமத்தில் வா, தைரியமே இயேசுவின் நாமத்தில் வா. வாக்குத்தத்தத்தை பிடித்துட்டு சொல்லணும், இதை செய்யுங்க ஆண்டவரே. பிரைஸ்லா. பாருங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே சம்பவத்தில்
பேதுரு மாமி ஜுரமாக இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட அதை அறிவித்த உடனே 14வது வசனம், இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். பிரேசலா. அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, அவர் கட்டளையிட்டார், ஜுரமே காய்ச்சலே நீங்கி போ, சுகமே வா. பிரைஸ்லா. உடனே பார்த்தீங்கன்னா காய்ச்சல் போய் நீங்கி உடனே இவங்களுக்கு சேவை செய்யும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பணிவிடை செய்தார். பிரைஸ்லா. பாருங்க, இந்த பகுதியில் 3 காரியங்கள். ஒன்று, குஷ்டரோகியை பார்த்து கட்டளையிடுறார். 2வது, 100க்கு அதிபதி வேலைக்காரனை பார்த்துட்டு, அவன் வீட்டில் இருக்கிறான், இங்கே பார்த்து அவன் கட்டளையிட்ட உடனே வேலைக்காரன் சுஸ்தமாகிறான். பிரைஸ்லா. பாருங்க 13வது வசனம், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் என்ன விசுவாசித்தான்? அந்த 100க்கு அதிபதி, ஆண்டவர் கட்டளையிட்டால் போதும், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன். அப்போ எதை விசுவாசம் சொல்றாரு? நம்முடைய எண்ணங்களிலே நான் சுகமாக இருப்பேன் இந்த ஜூலை மாதத்தில். பிரேசலா. இந்த ஜூலை மாதத்தில் பெருக்கமாக இருப்பேன், ஜூலை மாதத்தில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், இந்த ஜூலை மாதத்தில் நான் வெற்றியாக இருப்பேன், இந்த ஜூலை மாதத்தில் சமாதானமாக இருப்பேன். என் வாழ்க்கைக்கு இந்த ஜூலை மாதத்தில் எனக்கு எதிராக வருகிற அத்தனை காரியங்களை பார்த்து நான் கட்டளையிடுவேன். அந்த நாளிகையில் இயேசு ஒரு இடத்துல இருக்கிறார், அந்த வேலைக்காரன், வியாதிப்பட்ட வேலைக்காரன் இன்னொரு இடத்துல இருக்கிறான். ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு கட்டளை எடுக்கிறார். அந்த கட்டளைக்கு தேவ வல்லமை கடந்து செல்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு, உறவினருக்கு, நம்ம ராஜபாளையத்தை பார்த்து, இந்த பட்டணத்தை பார்த்து, தேசத்தை பார்த்து நீங்கள் கட்டளையிடும் போது இயேசுவின் நாமத்தினால சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. அப்போ ஜெபம் என்றால் என்ன? நீங்கள் தேவ வார்த்தையை சொல்லி சொல்லி பேசுவது தான் ஜெபம். இப்போ பேதுரு மாமி உடம்பு சரியில்லாமல் காய்ச்சலோடு இருக்க, உடனே ஆண்டவர் கட்டளையிட்டு சுகமாக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதி பாருங்கள். அதே பகுதியில் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே வியாதியை துரத்துறாரு, சுகத்தை சொல்கிறாரு. இங்கே இப்போ வார்த்தையால் யாரை துரத்துறாரு? பிசாசை. அதான் சொன்னேன், நமக்கு எதிரி யார்? வியாதி, சஞ்சலம், வருத்தம், பணம் பற்றாக்குறை, இதுதான் எதிரி. இதை நம்ம வார்த்தையால் என்ன செய்ய வேண்டும்? துரத்த வேண்டும். கோ அப்படின்னா இயேசுவின் நாமத்தில் நெஞ்சிரும், போயிடும். வார்த்தையினால் துரத்தி பாருங்க, கீழே போட்டிருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காரியம். 32வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. இப்போ பிசாசு பிடித்தவங்களை பார்த்து ஆண்டவர் கட்டளையிட்ட போது அவங்களுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவிகள் அவங்களுடைய சரீரத்தை விட்டு வெளியே ஓடினது. பிரேசலா. இந்த நாளில் நம்ம 2 காரியம் செய்ய போகிறோம். ஒன்று, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடிச்சிட்டாரு. நம்ம இப்பொழுது பேச வேண்டும். பாருங்கள், யாத்திராம் புஸ்தகம் 17வது அதிகாரம், யாத்திராம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், யாத்திராம் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 17வது அதிகாரம். அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு. மன்னிக்கவும், 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திரா புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனம். அங்கே ஓரப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார்.
அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ஒரு இடத்துல, நீ கண்மலையை பார்த்து நீ என்ன செய்யணும்? அடிக்கணும். அடித்த உடனே அந்த கண்மலையிலேருந்து தண்ணீர் புறப்படும். அது 30 லட்சம் மக்கள் என்ன செய்யும்? தாகத்திற்கு. இப்போ அந்த கண்மலை யாரு அப்படின்னா புதிய ஏற்பாட்டை போட்டிருக்க அந்த கண்மலை கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் வியாதியும் ஏற்றுக்கொண்டு அவர் கண்மலையாக கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. இப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது ஆண்டவர் ஒரு தடவை சொன்னார், கண்மலையை பார்த்து நீ என்ன செய்யணும்? அடிக்கணும். அடித்த போது உண்மையாகவே தண்ணீர் வந்தது. 2வது தடவை சொல்கிறார் என்னாகும் புஸ்தகம். இதை நாம் மிக முக்கியமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் அதிகமாய் உணர்ந்து கொள்ளப்போம். ஏன் நம்ம பேசணும், ஏன் நம்ம கட்டளையிடணும் அப்படி என்றால், இந்த நம்முடைய வார்த்தையில் ஏன் அப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்குது, ஏன் நம்ம பேசணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ என்னாகும் புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். ரேசலா, கண்மலையை பார்த்து என்ன செய்யுங்க? என்னாகும் புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறேன். முதல் தடவை ஆண்டவர் சொன்னார், யாத்ராம் புஸ்தகம் 17:6 சொன்னார், கண்மலையை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டாரா? இது உண்மையாக இந்த சத்தியத்தை நம்ம சபையார் எல்லோருமே அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டார். சாபத்தையும் பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டார். ஆனால் 2வது தடவை ஆண்டவர் சொல்கிறாரு, இது பழைய ஏற்பாட்டில் நடந்தாலும் புதிய ஏற்பாட்டுக்கு உதாரணம். பிரேஸ்லா. இப்போ 2வது தடவை சொல்கிறாரு, கண்மலையை பார்த்து நீ பேசினாலே போதும் தண்ணி வந்துடும். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய தரத்தினால் நான் ஐஸ்வர்யவான். பேசணும். பிரேஸ்லா. நம்ம கதற வேண்டாம். நம்ம அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். கண்மலையை பார்த்து என்ன செய்யணும்? பேச வேண்டும். அவருக்கு மரணம் எனக்கு ஜீவன். பிரேஸ்லா. அவருடைய இரத்தத்தினால் நான் நீதிமானாய் மாறிவிட்டேன். அவருடைய இரத்தத்தினால் அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். இப்போ இது ஏன் இதான் ஜெபத்தில் அழக்கூடாது. அழுதால் நாம் சிலுவையை திரும்ப இயேசுவை போய் அடிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஏதாவது செய்ய மாட்டேரா, என் கடன் பிரச்சனை நீக்க மாட்டேரா, என்னை சுகமாக்க மாட்டேரா, என் குடும்பத்தை சந்தோஷமே இல்லையே, என்ன ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே நம்ம கதறணுமானா கண்மலையை அடிப்பதற்கு சமம். கிறிஸ்து மறுபடியும் நமக்காக பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் தரித்திரத்தை ஏற்றுக்கொள்வாரா? இல்லை. இப்போ ஒரே தடவை மரித்தார். அல்லேலூயா. பாவத்துக்காக ஒரே தடவை மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கள், என் நாமத்தினால பிசாசை பார்த்து பேசுங்கள், சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள். ஆனால் இந்த மோசேயும் ஆரோனும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நம்ம கூட சேர்ந்தவங்க. பாருங்க 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அடிக்கிறதுக்கு பதில் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையார் கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலங்கக்காரர்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, 11வது வசனம், தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. எத்தனை தடவை அடிச்சிட்டானா? தண்ணி வந்துச்சா? வரும். ஆனா கதறி நம்ம விசுவாசிக்காம நம்ம ஜெபிச்சோமானா நம்ம ஒரு பாலும் தேனும் ஓடுகிற நல்வாழ்வை இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியாது. பிரேசலா. இவர்கள் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை விசுவாசியாமல் போனது என்ன அப்படி கேட்கிறார்.
அப்போ நம்ம என்ன, இப்போ நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு கடன் பிரச்சனை வந்துருச்சு, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். ஆண்டவர் நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் நானும் இந்த 100க்கு அதிபதி போல என்ன செய்யணும் தெரியுமா? போ, வா, செய். ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுதல் என்ன தெரியுமா? நம்ம தேவ பிள்ளைகளாகி நம்ம புரிஞ்சு, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் உங்கள் தரித்திரத்தினால் நான் ஐஸ்வர்யவான் ஆண்டவரே, உங்கள் காயங்களான சுகமாயிட்டேன் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் கை தட்டுவார். அப்படி விட்டுட்டு ஆண்டவரே என்னை குணமாக்க மாட்டேரா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னா கண்ணீர் வடிச்சிங்கன்னா ஆண்டவர் செஞ்ச தியாகம் நாம் புரிந்து கொள்ளவில்லை. இந்த மோசையும் ஆரோனும் பாலும் தேனும் ஓடுகிற நல்வாழ்வுக்குள்ளே போக முடியல. பிரைஸ்லா. அவங்க 2 பேரும் என்ன செய்ய முடியல? ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் என்றால், நீ விசுவாசியாமல் போனது என்ன? நீ விசுவாசியாமல் போனது என்ன? அப்போ விசுவாசம் என்பது என்ன நான் சொல்றாரு? பேசுவது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் என்பது கட்டளையிடுவது. இந்த மாதத்திலே நீங்கள் கட்டளையிடுகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வெற்றிகள் உங்கள் வாழ்வில் தேடி வரும். நீங்கள் கட்டளையிடும் போது தீமைகள், சோர்வுகள், பிரச்சனைகள், கலக்கங்கள், பயங்கள் உங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் ஓடும். நீங்கள் பேச வேண்டும். கண்மலையை பார்த்து பேசுங்கள்னு சொன்னபோது மோசேயும் ஆரோனும் பேசாமல் அடித்தார்கள். கானான் தேசத்தின் நல்வாழ்வை அவர்களால் அனுபவிக்க முடியல. அப்போ லகுவான வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜீவனையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் உங்கள் வாயால் பேச, வேத வசனத்தை எடுத்து நீங்கள் பேசும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தீமையானதை பேச, வேதனையானதை பேசும்போது அந்த காரியம்தான் உங்களை சுற்றி நடக்கும். அதெல்லாம் மரணமும் ஜீவனும் நாவில் அது. நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை பேசுங்கள். ஆண்டவரே, நான் நல்வாழ்வை விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் பூர்ண ஆயுஷ் நாட்களை விரும்புகிறேன். என் குடும்பத்தில் சமாதானத்தை நான் விரும்புகிறேன். என் பிள்ளைங்களுடைய நல்வாழ்வை நான் விரும்புகிறேன். அப்படி என்றால் நீங்கள் அந்த வார்த்தையை எடுத்து பேச வேண்டும். எப்படி பேச? 3 காரியம். ஒன்று, நீங்கள் போ அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஓடிடும். பிரைஸ்லா. வா என்றால் நன்மையும் ஆசீர்வாதமும் பலனும் சுகமும் வந்துவிடும். பிரைஸ்லா. செய் என்று சொன்னால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து, ஆண்டவர் இதை எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? செய்யுங்க ஆண்டவரே. பிரைஸ்லா. ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போமா? க்ளோரி டு லார்ட். 3 காரியங்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் இந்த மாதம் கட்டளையிடுகிற மாதம். இந்த மாதத்தில் நாம் நம்முடைய சபையை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் கட்டளையிட வேண்டும். நன்மையை கட்டளையிட வேண்டும். சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால இந்த ஜூலை மாதத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் சுகமும் ஆசீர்வாதமும் வெற்றியும் என்னை தொடர்வதாக, அது என்னிடத்தில் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் என்னை சஞ்சலப்படுத்துகிற, என்னை பயமூட்டுகிற எல்லா பலவீனங்களும், வியாதிகளும், கடன் பிரச்சனைகளும், மனசோர்வும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு, எங்கள் சபையை விட்டு வெளியே போவதாக. அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் பாலும் தேனும் ஓடுகிற நல்வாழ்வை இந்த ஜூலை மாதத்தில் அனுபவிப்போம் ஆண்டவரே. எங்கள் பாத்திரம் நிரம்பி வலியும் ஆண்டவரே. பிரைஸ்லா. வருஷத்தை நன்மையால், இந்த ஜூலை மாதத்தை கர்த்தர் எங்களுக்காக நன்மையால் முடிசூட்டுகிறார். எங்கள் பாதைகள் நெய்யாக பொழிகிறது. பிரைஸ்லா. இவ்வளோதாங்க சத்தியம். அப்போது நாம் இந்த மாதம் நாம் கட்டளையிடணும். இந்த மாதத்தில் என்ன வந்தாலும் நீங்கள் ரெடியாகிடணும். அல்லேலூயா. என் நாமத்தால் பிசாசுகளை துரத்துங்கள். ஆண்டவர் குஷ்டரோகியை குணமாக்கினார். 100க்கு அதிபதி வேலைக்காரனை ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது, கட்டளையிட்ட போது அங்கே சுகம் நடந்துச்சு. பிரைஸ்லா. அப்போ பேதுரு மாமிக்கு ஆண்டவர் சுகத்தை கட்டளையிட்டார். பிசாசு பிடிச்சவங்களை ஆண்டவர் என்ன செஞ்சார்? துரத்தினார்.
நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஆண்டவர் சித்தமானார். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த 3 காரியத்தை செய்து நாம் இந்த மாதத்தில் நாம் நன்மையாக ஆசீர்வாதத்தையும் பலனையும் சுகத்தையும் அனுபவிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இது கட்டளையிடுகிற மாதம். இந்த ஜூலை மாதத்தில் நாங்கள் நன்மையும் பலனையும் கிருபையும் தயவையும் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நீர் செய்வீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்னே போய் கோணானவைகள் எல்லாம் நீங்கள் செவ்வையாக மாற்றுகிற மாதம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைக்கான மலைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. எங்களை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த 3 காரியம் ஆண்டவரே, கோ கம் டு, பிரேசலா, போ வா செய், இதை எங்கள் இருதயத்தில் எழுதி வைங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலையை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம், பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் அவைகளை நாங்கள் கட்டளையிடுவோம். இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் சந்தோஷமும் சமாதானமும் பலனும் சுகமும் பாதுகாப்பும் எங்களையும் எங்கள் சபை மக்களையும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மேலையும் இயேசுவின் நாமத்தில் தொடர்வதாக. உங்களுக்கு நன்மை உண்டாவதாக, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. இது கட்டளையிடுகிற மாதம், இது கண்மலையை பார்த்து பேசுகிற மாதம். கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் அவர் இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய தரித்திரத்தினால் நாங்கள் ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சபிக்கப்பட்டபடினால் நாங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா உற்சாகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தை ஆஸ்வதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களையும் எங்கள் சபை மக்களையும் வழி நடத்துங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நான் பிளஸ் பண்ணுறேன். அவங்களுடைய பிஸ்னஸை நான் பிளஸ் பண்ணுறேன். உங்களுடைய ஊழியங்களை பிளஸ் பண்ணுறேன். அவங்க குடும்பங்களை பிளஸ் பண்ணுகிறேன். பிள்ளைங்களுடைய படிப்பை நான் ஆஸ்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விசேஷித்த தேவ தூதருடைய பாதுகாப்பை நான் பேசுகிறேன். நன்மை பெருகட்டும் ஆண்டவரே. கட்டளையிட்டு இந்த மாதத்தில் அநேக நன்மைகளை இவர்கள் சுதந்திரிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் நம்ம கட்டளையிட்டு பெரிய பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். அப்படியே